இந்த மலையில் காலையில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாமியார் வராங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அவங்க மெயினாக அம்மாவை பார்க்க வராங்க. அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னையும் கூட்டிகிட்டு போக தான் வராங்க. நான் திருச்சியில் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து ஃப்ளைட்டு. மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சட்னி, சாம்பார், வடை. இட்லி சட்னி வீட்டில் செஞ்சாங்க. வடை, சாம்பார் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. மதியானம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கோவக்காய் பொரியல், கீரை பொரியல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரசம். அவங்க வராங்கனால கொஞ்சம் ஸ்பெஷல். நானும் அம்மாவும் தான் குக் பண்ணிட்டு இருந்தோம். குக் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஊருக்கு போகிறேன் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தேவையான ஸ்நாக்ஸ்லாம் தான் வாங்க போனோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சோறு இல்லாமல் கூட இருந்துருவேன், பட் ஸ்நாக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நான். ஸோ எனக்காக தான் இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணியாச்சு. பேக்கிங் வீடியோ, லாங் வீடியோ நான் யூடியூப் சேனலில் போடுறேன், சீக்கிரமாக பாருங்கள். மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டு அடுத்து வேறு என்ன வேலை, தூங்குகிற வேலை தான். அத்தை வந்ததுனால நைட் ஃபுல்லாக தூங்கலை. பிகாஸ் ரெயின்னால் பஸ் வந்து எதனா இஷ்யூ ஆகுமா, டிலே ஆகுமான்ட்டு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நைட் ஃபுல்லாக தூங்கலை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கியாச்சு. மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.